ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கலர் ட்ரேடிங் பார்க்க போகிறோம். கலர் ட்ரேடிங்கில் ஒரு பேசிக்கான விஷயம் சொல்கிறேன். இது வந்து ஒரு ஆன்லைன் ஜாப். ஆன்லைனில் ஒரு வெப்சைட் அல்லது ஆப்பில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி நம்ம வந்து மணியை வந்து இன்வெஸ்ட் பண்ணி நமக்கு தேவையான அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி இதில் வந்து நம்ம ஒரு ஏர்னிங்ஸ் எடுக்கிறது, அதாவது வருமானம் எடுத்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு வித்ட்ரால் பண்ணிக்கலாம். நம்ம செல்லுலேயே எங்கேயும் போக தேவையில்லை, லேப்டாப்லாம் தேவையில்லை, செல்லுலேயே நம்ம கைக்குள்ளேயே வந்து செல்ஃபாக வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். யாரையும் நம்பி வந்து காசு போடவும் தேவையில்லை. நம்மளே செல்ஃபாக இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு செல்ஃபாக வந்து வருமானம் சம்பாதிச்சு அந்த வருமானத்தை உடனுக்குடனே நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வித்ட்ரா எடுத்து நம்ம வந்து வருமானம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு அழகான ஜாப் தான். ஏன்னா ஆன்லைன் வந்து இப்போ நிறையா அந்தளவுக்கு இருக்குது. ஏன்னா இது வந்து யாரும் ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணாதான் உங்களுக்கு ஆன்லைனில் எப்படி வருமானம் எடுக்கிறது, இவ்வளோ வருமானங்கள் வருமா அப்படிங்கிற விஷயமே உங்களுக்கு தெரியும். சரிங்களா? எவ்வளவோ ஜாப் இருக்குது, அதில் 1-2 ட்ரஸ்டட் இருக்குது. இது பார்த்திங்கன்னா கலர் கேமிங் சொல்லி 2020 ஸ்டார்டிங்கில் இது பண்ணது. ஒரு 7-8 மாதம் நல்லா தான் போயிட்டுருச்சு. இடையில கொரோனா டைம்னால் ஸ்டாப் பண்ணாங்க, மறுபடியும் நிறைய விட்டுருக்காங்க. இந்த கலர் கேம்லேயும் நிறைய சைட் இருக்குது. ஒரு ட்ரஸ்டான சைட்டை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதோட பேர் வந்து கலர்விஸ். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், லிங்க் உங்களுக்கு அனுப்பியிருப்பேன். colorviz.in இதில் பாருங்கள், இந்த லிங்க் இருக்கும். ஓகே, இந்த லிங்க் பாருங்கள், colorviz.in அப்படின்னு சொல்லியிருக்கோம். நான் மார்க் பண்ணியிருப்பேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் நான் பிகினிங்லேருந்து சொல்லிடுறேன் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் இதில் எப்படி நம்ம ஏர்ன் பண்ணுறது. நம்ம கையில் தான் இருக்குது எல்லாமே. பணத்தை வந்து சம்பாதிக்கிறது நம்ம கை விரலில் இருக்குது. அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் அட்மின் வந்து மயிலகன் அவர் வந்து கொடுப்பார் லிங்க்கு, அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த வீடியோ வந்து எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி நம்ம ப்ளே பண்ணி எப்படி வருமானம் சம்பாதிக்கிறது அப்படின்ற மட்டும் நான் சொல்லிடுறேன். ஓகே, இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். க்ரோம்லேயே நீங்கள் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் யூசி ப்ரௌசர் எதுவுமே பண்ணாதீங்க. க்ரோம் மட்டும் ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணணும். அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம லாகின் பண்ணிட்டு ஆப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்பாகவே இருக்குது, ப்ளே ஸ்டோர்லேயே கிடைக்கிது. அதான் ப்ளஸ் பாயிண்ட்டு. எந்த ஆன்லைன் ஜாப்பும் ட்ரஸ்டடாக இருக்க வந்து ப்ளே ஸ்டோரில் கொடுக்க மாட்டாங்க, ப்ரைவேட்டாக தான் கொடுப்பாங்க. இது வந்து ப்ளே ஸ்டோர்லேயே கிடைக்கிது. ஓகே, உங்களோட மொபைல் நம்பர் போட்டுக்குங்க. அடுத்து வெரிஃபிகேஷன் கோடு அப்படிங்கிற இடத்துல ஓடிபி இந்த இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஒரு 4 டிஜிட் நம்பர் வரும், மெசேஜ் வரும். அந்த மெசேஜில் இருக்க ஓடிபியை இங்கே வெரிஃபிகேஷன் கோடில் டைப் பண்ணிக்கங்க. பாஸ்வேர்டு உங்களுக்கு பிடிச்ச பாஸ்வேர்டு கொடுத்துக்குங்க. இது வந்து உங்கள் அட்மினோட லிங்க். இதில் எதுவும் நீங்கள் சேஞ்ச் பண்ண வேணாம். உங்களோட மொபைல் நம்பரு, ஓடிபி, கீழே வந்து பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க. ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லாகின் பேஜ் வரும். லாகின் பேஜில் உங்கள் ஃபோன் நம்பரும் உங்கள் பாஸ்வேர்டும் நீங்கள் செட் பண்ணது உங்களுக்கு கேட்கும். செட் பண்ணி முடித்தோன்னே நீங்கள் வந்து லாகின் பண்ணி போனோன்னா உங்களுக்கு எப்படி வரும் பேஜ் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகே, இந்த மாதிரி வந்துடும். ஹோமில் இருக்கும். ஹோமில் இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வரும். பீரியடு கீழே பாருங்கள், பீரியட் மைண்ட் 3 ஆப்ஷன் தான் இருக்கும். பீரியடு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ப்ளே பண்ண போகிறோம். இது வந்து கேம் ப்ளே பண்ணி ஏர்ன் பண்ணுறது தான். மற்றபடி இதில் நம்ம வந்து ரொம்ப உள்ளேயே இருந்து டீப்பாக வந்து டைப் பண்ணணும், நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அழகாக வந்து கேமை புரிஞ்சுக்கிட்டு அழகாக நம்ம ப்ளே பண்ணி ஏர்ன் பண்ண போகிறோம். அதுவும் நீங்களாக எதுவுமே பண்ண தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் வந்து குரூப் இருக்குது, அந்த சப்போர்ட் பண்ணும். அந்த குரூப்பில் இருக்க சிக்னலை வச்சு நம்ம வந்து பணத்தை வந்து வருமானத்தை வந்து சம்பாதிக்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மைண்ட்குள்ளே போங்க. மைண்டில் போனீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும். ஆர்டர்ஸ், ப்ரொமோஷன், வாலெட்டு எல்லாமே நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிடுறேன். ஓகே, இதில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். அவைலபிள் பேலன்ஸ் உங்களுக்கு 0 வந்துடும். பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணி போனீங்கன்னா ஆப் டவுன்லோடுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் உங்களுக்கு வெப்சைட்டில். ஆண்ட்ராய்ட் டவுன்லோட் இருக்கும். ஆண்ட்ராய்ட் டவுன்லோடு கொடுத்தீங்கனாலே ஒரு லிங்க் வந்து டவுன்லோட் ஆகும். அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆப்பாகவே வந்துடும். சப்போஸ் உங்களுக்கு ஆப் வரல அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் கலர்விஸ்னு அடிங்க, உங்களுக்கு வரும். நான் அதை உங்களுக்கு காமிச்சிட்றேன். கலர்விஸ் இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி டைப் பண்ணுங்கள். கலர்விஸ்ன்னு டைப் பண்ணோன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே வரும். இந்த ஆப்பை தான் பார்க்குறீங்க ஃபஸ்ட் எடுத்தோன்னே. ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே நீங்கள் வந்து ஆப் டவுன்லோட் பண்ணிடாதீங்க. உங்கள் அட்மின் வந்து லிங்க் அனுப்புவார். அதில் ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்சுட்டு நான் சொன்ன மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் எடுத்தாலும் சரி, அல்லது நீங்கள் வந்து அந்த வெப்சைட்டுக்குள்ளேயே லாகின் பண்ணி போய் ஆப் டவுன்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் நீங்கள் பண்ணாலும் சரி, எல்லாம் ஒன்று தான். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் இருக்க பேசிக்கான விஷயம் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். என்னோடய பேலன்ஸ் பாருங்கள் 790 இருக்குது. உங்களுக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணி முடித்தோன்னே 0 இருக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ அதாவது நம்ம பணத்தை வந்து உள்ளே வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், அதாவது முதலீடு பண்ண போகிறோம். முதலீடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ளே வந்து கேம் ப்ளே பண்ணி வருமானம் எடுக்க போகிறோம். இது வந்து ஜஸ்ட் கேம் பிளேயிங் தான். கேம் ப்ளே பண்ணி வருமானம் எடுக்கிறது தான், ஒன்றுமே கிடையாது. க்ரீனு, ரெட்டு அப்படின்ற ஒரு கலர் வந்து வந்துக்கிட்டே இருக்கும், உங்களுக்கு ரிசல்ட்டில் வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி ஒரு 3 நிமிஷத்துக்கு ஒரு தடவை உங்களுக்கு ஒரு ரிசல்ட் வரும். இப்போ பாருங்கள்,
இந்த பீரியட் அப்படிங்கிற நம்பரை பாருங்கள் 2020 12 17 422 இது வேறு ஒன்றுமே கிடையாது. கொஞ்சம் பிரித்து பாருங்கள். ஓகே, நான் உங்களுக்கு மார்க் பண்ணிக்கிறேன் பாருங்கள். 2020ங்கிறது இந்த வருஷம், 12ங்கிறது 12ஆவது மாதம், 17ங்கிறது 17ஆம் தேதி, 442ங்கிறது நைட்டு 12 மணிலேருந்து மறுநாள் நைட்டு 12 மணி ஆகிறதுக்குள்ளே 24 மணி நேரத்தில் ஒவ்வொரு 3 நிமிஷத்துக்கும் ஒரு நம்பர் வரும். அப்போ இது இந்த டயத்துக்கு வந்து 442 சிக்னல் வந்திருக்கு. உங்களுக்கு 442 சிக்னலுக்கு கீழே வந்து ரிசல்ட் வந்திருக்கு. ஓகே, ஒவ்வொரு சிக்னலுக்கும் ஒரு ரிசல்ட் வரும். இப்போ 442வது 441 பாருங்கள், கீழே பாருங்கள், ரெட்டு வந்திருக்கு, ரெட் கலர் வந்திருக்கு. நம்பர் பார்த்தீங்கன்னா 8 வந்திருக்கு. நம்பர் நமக்கு தேவையில்லை, நம்பர்லாம் கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. இந்த ப்ரைஸு பீரியட் ப்ரைஸ் இதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. 441க்கு ரெட்டு வந்திருக்கு. இந்த மாதிரி 442க்கு ரெட்டு அல்லது க்ரீனு. அதே மாதிரி அடுத்த சிக்னல் 443க்கு ரெட்டு அல்லது க்ரீன் ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும். இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம கலரில் கெஸ் பண்ணி கலரில் பெட் பண்ண போகிறோம். பணத்தை வந்து பெட் பண்ணி நம்ம வந்து ஏர்ன் பண்ண போகிறோம். இது வந்து கேம்லிங் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். கேம்லிங்கிறது நம்ம நிறையா பார்த்துருப்போம். அதாவது ரம்மி இதெல்லாம் எவ்வளோ தான் கட்டினாலும் அது ஆப்போசிட்டாக நமக்கு வந்து லாக் வச்சு செக் வச்சுருவாங்க. அதில் ஒன்றுமே பண்ண முடியாது. இது வந்து நம்மளோட டேலண்ட் தான். அழகாக டேலண்ட்டை வச்சு நம்ம ஏர்ன் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, எப்படிங்கிறத சொல்லிடுறேன். முதல்ல கேம் ப்ளே பண்ணுறதுக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத சொல்லிடுவோம். ரீசார்ஜ் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போங்க. மேலே பார்த்தீங்களா, ரீசார்ஜ் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போங்க. ஓகே, ரீசார்ஜுக்குள்ளே போயிட்டீங்க. இந்த இடத்துல உங்கள் அமௌண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. 100 ரூபாயிலேருந்து ரீசார்ஜ் பண்ணலாம். ரவுண்டாக தான் ரீசார்ஜ் பண்ணணும். 100, 500, 1000 இந்த மாதிரி பண்ணலாம். என்ன கேட்டால் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பிகினிங் புதுசாக ஆரம்பிக்கிறவங்க ஒரு 100 பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் 500, 1000 பண்ணிக்கலாம். ஆனால் வந்து இப்போ குரூப்பில் நாங்கள்லாம் பண்ணுறோம்னா 1000 தான் பண்ணுவோம் மினிமம். பண்ணிட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி இன்கம் வரும். ஏன்னா உங்களுக்கு உள்ள விஷயங்கள் கற்றுக்கிறதா உங்களுக்கு வந்து இவ்வளவு வருமானங்கள் இருக்கா, உடனே நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்து வித்ட்ரால் பண்ணலாமா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இது வந்து பிகினிங் மட்டும் சொல்கிறேன், சரிங்களா? ஓகே, இப்போ 100 ரூபா ரீசார்ஜ் கொடுத்துட்டு பேமெண்ட்டில் பாருங்கள், கேஷ் ஃப்ரீ, இன்பே, ஈகேன்னு இருக்கும். நீங்கள் இது டிஃபால்ட்டாக வச்சுக்கோங்க, எதுவுமே பண்ண வேணாம். ரீசார்ஜ் கொடுங்க. ரீசார்ஜ் கொடுத்தீங்கன்னா ஆக்சுவல் நேம், உங்கள் நேம் கொடுத்துங்க, மொபைல் நம்பர் கொடுத்துங்க, இமெயில் ஐடி கொடுத்து கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தீங்கன்னா ஓகே, ஒரு நிமிஷங்க, என்னோடது ஆட்டோஃபில் நான் வந்து கொடுத்து வச்சதுனால ஆட்டோஃபில் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும், வந்துருச்சு. கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஒரு பேஜ் வரும். ஓகே, இதில் வந்து எதில் நீங்கள் ரீசார்ஜ் பண்ண போகிறீங்கன்னு வரும். நமக்கு எல்லாருக்குமே வந்து ஃபோன்பே யூஸ் பண்ணுவோம், கூகுள் பே யூஸ் பண்ணுவோம். அதுதான் நமக்கு எல்லாருக்குமே வந்து ஈஸியான ஒரு மெத்தடு. அதனால் யூபிஐயே டைப் பண்ணிங்க, யூபிஐ ஐடி அப்படிங்கிறதே டைப் பண்ணிங்க, சரிங்களா? அதான் ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு. உங்கள் ஃபோன்பேலேயும் ஒரு யூபிஐ ஐடி இருக்கும், கூகுள் பேலேயும் ஒரு யூபிஐ ஐடி இருக்கும். அந்த யூபிஐ ஐடியை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணிட்டால் போதும். பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்வஸ்ட் வரும். உங்களோட ஃபோன்பேக்கு வந்து ரெக்வஸ்ட் கேட்கும், நீங்கள் பணம் எடுக்கிறீங்களா, 100 ரூபா எடுக்கிறீங்களான்னு சொல்லி. அதை நீங்கள் பே பண்ணிக்கிங்க. நம்ம நார்மலாக தான் யூஸ்வலாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி நீங்கள் பாஸ்வேர்டு போட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா இங்கே சக்ஸஸ் ஆயிரும். உங்களோட அவைலபிள் பேலன்ஸ் வந்து 100ன்னு வந்துடும். இது வந்து நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு புரியலை அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. நம்ம அட்மின்கிட்ட கேட்டுக்கலாம், அல்லது என்கிட்ட கேட்டுக்கலாம். அவரே சொல்லுவார் எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது அப்படின்னு. அப்படி இல்லைனா கூட நாங்களே சப்போர்ட் பண்ணி ரீசார்ஜ் பண்ணி கொடுத்துருவோம், ஓகேங்களா? ரீசார்ஜ் பண்ணி முடித்தோன்னே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்துடும், சரிங்களா? இந்த மாதிரி அவைலபிள் பேலன்ஸ் 100ன்னு வந்துடும். நீங்கள் எவ்வளோ ரீசார்ஜ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்துடும். இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா பெட்டு கட்ட போகிறீங்க. இப்போ சும்மா ஒரு ஸ்டார்டிங் நீங்களாக ஒரு ட்ரையல் பார்க்க போகிறீங்க அப்படின்னா 442 சிக்னல் ரெட் வந்துருச்சு. இப்போ 443 நான் வந்து க்ரீன் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு பெட்டு கட்டுறேன். உங்களுக்கு நான் வந்து லைவில் நான் ப்ளே பண்ணி காமிக்கணுன்றக்காக தான் இந்த பெட்டு கட்டுறேன். இது வந்து லாஸ் ஆகலாம், வின் ஆகலாம், அது வந்து ப்ராப்ளம் கிடையாது, சரிங்களா? இப்போ வந்து ஓன் ப்ளே யாரும் பண்ண வேணாம். நான் இருந்தாலும் உங்களுக்கு ட்ரையலுக்காக இது எப்படி அப்படிங்கிறத உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறதுக்காக நான் ஒரு ப்ளே பண்ணுறேன், சரிங்களா? ஒரு நிமிஷம் இருக்குது, 30 செகண்ட் வர்றதுக்குள்ளே நம்ம எதில் வேணாலும் பெட் பண்ணிக்கலாம். வயலட்டில் பெட் பண்ணால் வயலட் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து 30 ரூபா கிடைக்கும். அதாவது 10 ரூபாலேருந்து பெட் பண்ணிக்கலாம். இப்போ ஜாயின் க்ரீன் கொடுங்க. 10 அப்படின்ற டிஃபால்ட்டாக இருக்கும். நம்பர் இருக்கும், நம்பரை 2ன்னு பார்த்தீங்கன்னா 20 ரூபா கான்ட்ராக்ட் பண்ணின்னு வந்துடும். கீழே பாருங்கள், இதே 3ன்னு அடுத்து ப்ளஸ்ஸாக பண்ணேன்னா 3 அப்படின்னு 30 ரூபான்னு வந்துடும். ஸோ நமக்கு 10 ரூபா அப்படின்னு வச்சுங்களேன், ஒரு 10 ரூபா வந்து பெட் பண்ணுறோம். ஓகே, கன்ஃபார்ம் கொடுக்குறோம். பாருங்கள், என்னோடய பேலன்ஸ் பாருங்கள், யுவர் கான்ட்ராக்ட் இஸ் சக்ஸஸ்ஃபுல் கம்ப்ளீட்டட்னு வருது. 10 ரூபா நான் பெட் பண்ணிட்டேன். அவைலபிள் பேலன்ஸ் 740 வந்துருச்சு. 750 இருந்தது, 740 வந்துருச்சு. எனக்கு ரிசல்ட் வர்றதுக்கு ஒரு 35 செகண்ட் இருக்குது. பாருங்கள், ரன்னிங்கில் ஓடிட்டுருக்கு கவுண்டரில். 443 க்ரீன் பெட் பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கு பார்க்கணுன்னா கீழே வந்துடும் வெயிட் அப்படின்னு சொல்லி. பாருங்கள், 443 க்ரீன் வந்திருக்கு, ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி பெட் பண்ணதை நீங்கள் பார்க்குறீங்க. ஃபெயில் 2 லாஸ் ஆகிருக்கு. அதுக்கு முன்னாடி வின் ஆகிருக்கு, அடுத்து லாஸ் ஆகிருக்கு, அடுத்து வின் ஆகிருக்கு. லாஸ் வின் மாறி வரத்தான் செய்யும். ஆனால் இதில் எப்படிங்க லாஸ் வின் வருதுன்னு சொல்கிறீங்களா, எப்படி ஏன் பண்ணுறதுன்னு சொல்லி உங்களுக்குள்ளே ஒரு சந்தேகம் இருக்கும். அதுக்கு தான் நம்ம ஓனாக வந்து ப்ளே பண்ணி
பணத்தை இழக்கணும் அப்படின்ற அவசியமே இல்லை. குரூப் இருக்குது, வாட்ஸ்அப் டெலகிராம் குரூப் இருக்குது, அதில் சிக்னல் வரும், எல்லாமே உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருவாங்க. அதில் வந்து நம்ம அழகாக வந்து பணத்தை ஏர்ன் பண்ணிக்கலாம். எப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து ரிசல்ட்டு க்ரீன் வருதா ரெட்டு வருதான்னு தெரியலை. நான் வின் ஆவேனா லாஸ் ஆவேனான்னு தெரியல. ரெட்டு வந்துருச்சு, லாஸ். சரிங்களா? இந்த கீழே பார்க்குறீங்க 443 ரெட்டுன்னு வந்திருக்கு. கீழே பாருங்கள் ஃபெயில்னு வந்துருச்சு. நான் செலக்ட் பண்ணது க்ரீனு, வந்தது ரெட்டு. ஸோ இது வந்து நார்மல் தான். லாஸு வின்னு மாறி மாறி வரும். நமக்கு தேவை வின்னு. அந்த வின்னு எப்படி எடுக்கணும், எந்த மாதிரிலாம் நம்ம வந்து இன்கம் எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? நான் என்னோடய இன்கம், அதாவது என்னோடய பேங்க் வித்ட்ரா ப்ரூஃபை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். சரிங்களா? லைவ்லேயே உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிற எல்லாமே லைவ் தான், எதுவுமே நான் எடிட்டிங் பண்ணல. ஓகே, பாருங்கள். வாலெட்டில் ட்ரான்சாக்ஷன் பாருங்கள். இதில் ரீசார்ஜ் வித்ட்ரால் இருக்குது. ரீசார்ஜுங்கிறது இன்வெஸ்ட் பண்ணுறது, வித்ட்ரால்ங்கிறது பணத்தை வெளியே எடுக்கிறது. நம்ம பேங்க் அக்கௌண்ட்டு கொடுத்து வச்சுக்கணும். ஓகே, அந்த விஷயத்தை நான் சொல்லலை. இது நான் ஃபஸ்ட்டு நான் வந்து வித்ட்ரால் ஆப்ஷனை காமிச்சிடுறேன். பாருங்கள், நான் நேற்று கூட ஒரு வித்ட்ரால் போட்டேன். இந்த மேலே பாருங்கள். ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நான் ரவுண்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். 2020 12/16 நேற்று 16ஆம் தேதி ஒரு வித்ட்ரால் போட்டிருக்கேன். சரிங்களா? காலையில் 11:57 போட்டிருக்கேன். டைமிங்கு எவ்வளோன்னா 500 வித்ட்ரால் போட்டிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வித்ட்ரால் நம்ம எவ்வளோ போட்டாலும் ஜஸ்ட்டு ஒரு 30 ரூபா மட்டும் தான் சர்வீஸ் சார்ஜ் பிடிப்பாங்க. அதுக்கு மேலே பிடிக்க மாட்டாங்க. நீங்கள் 100 ரூபா வித்ட்ரா போட்டாலும் சரி, 1000 ரூபா வித்ட்ரா போட்டாலும் சரி, ஜஸ்ட்டு ஒரு 30 ரூபா மட்டும் சர்வீஸ் சார்ஜ் பிடிப்பாங்க. சர்வீஸ் சார்ஜ் எல்லாத்துமே பிடிக்கிறதெல்லாம். சரிங்களா? அதனால் 500 நான் வித்ட்ரா போட்டிருக்கேன். எனக்கு எப்போ வந்தது அப்படிங்கிறத உனக்கு நான் மெசேஜ்லேயே காமிச்சிடுறேன். சரிங்களா? எனக்கு வந்து 2 நிமிஷத்துலேயே வந்துருச்சு. வித்ட்ரால் வந்து என் அக்கௌண்ட்டுக்கு 2 நிமிஷத்துலேயே பணமாக வந்து விழுந்துருச்சு. இது ஆட்டோமேட்டிக்காக டேரெக்டாக பணமாக வந்து நம்ம அக்கௌண்ட்டில் வந்து விழுந்துடும். நம்ம வேலை பார்த்த சேலரி ஏறுற மாதிரி அக்கௌண்ட்டில் வந்து விழுந்துடும். நம்ம திறமையில் நம்ம கொஞ்சம் டெக்னிக்கலாக வந்து இதில் ப்ளே பண்ணி நம்ம ஏர்ன் பண்ணிக்கலாம். அதை ரெண்டாவது சொல்கிறேன். இப்போ நான் ஒரு ப்ரூஃபை காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வித்ட்ரா ப்ரூஃபை பார்க்குறீங்க. நான் ரெண்டுமே காமிச்சிட்டேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு வித்ட்ரா போட்டதை உங்களுக்கு காமிச்சிட்டேன் வெப்சைட்டில். இப்போ மெசேஜை உங்களுக்கு காமிச்சிட்டேன். சரிங்களா? இந்த பாருங்கள், நான் ப்ரெஸ் பண்ணியே காமிக்கிறேன் லைவ்லையே. ஓகே, பாருங்கள். 16ஆம் தேதி எத்தனை மணிக்கு வித்ட்ரா வந்திருக்குன்னு பாருங்கள். 12:05 வந்து 12:05 வந்திருக்கு, மதியம் 12:05. நான் போட்டது 11:45. ஜஸ்ட்டு ஒரு 1/4 மணி நேரத்தில் வந்துருச்சு. ஆக்சுவலாக எனக்கு 2 நிமிஷத்தில் வித்ட்ரா வந்துருச்சு. மெசேஜ் வந்தது கொஞ்சம் லேட்டு. 500 வித்ட்ரா போட்டதுக்கு 30 ரூபா சார்ஜ் பிடிச்சப்போ 470 என் அக்கௌண்ட்டில் கிடக்கு. அக்கௌண்ட் நம்பரும் உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன், 9183 என்னோடய லாஸ்ட் நம்பர். ஓகேங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நான் வெப்சைட்லேயும் உங்களுக்கு காமிச்சிடுறேன், நான் ஆப்லேயும் காமிச்சிடுறேன். ஓகேங்களா? இங்கே நான் ஏற்கனவே காமிச்சதான். கரெக்டாக பார்த்தா 11:57 கொடுத்து 12:06 வந்திருக்கு. சரிங்களா? 9183 என்னோடய அக்கௌண்ட்டை காமிச்சிடுறேன். நீங்கள் வேணால் இது ஃபேக் அக்கௌண்ட் கூட நினைக்கலாம். என்னோடய அக்கௌண்ட் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். பேங்க் கார்டு பாருங்கள். என்னோடய அட்ரஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். 0901101029183. கடைசி 4 நம்பர் பாருங்கள், 9183. என்னோடய கெனரா அக்கௌண்ட் தான். சரிங்களா? கெனரா அக்கௌண்ட் தான். ஸோ இதனால் எல்லாமே 100% ட்ரூ தான். இதில் போய் சொல்கிறதுக்கோ ஃபேக்காக இருக்கிறதுக்கோ எதுவுமே கிடையாது. நம்ம ஆன்லைனில் அழகாக ஏர்ன் பண்ணலாம், பணத்தை வந்து வருமானம் சம்பாதிக்கலாம். அப்படிங்கிறதுக்கு இது ஒரு லைவ் ப்ரூஃப். ஓகே, அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லிடுறேன். இதில் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸ் கொடுத்துருவாங்க. பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் முதல்ல ஒவ்வொன்றா பார்ப்போம். முக்கியமானது மட்டும் பார்ப்போம். வாலெட் அப்படிங்கிறத பார்ப்போம். ரீசார்ஜ் அப்படிங்கிறது நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது. நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி வித்ட்ரால் அப்படிங்கிறது வித்ட்ரா போடுறது. நம்ம எவ்வளோ அமௌண்ட் வித்ட்ரா போடணுமோ அதை பண்ணிக்கலாம். இப்போ பேலன்ஸ் 740 ரூபா இருக்குது. இப்போ நான் நினச்சா கூட 740 ரூபா வித்ட்ரா எடுக்கலாம். வித்ட்ரா எடுத்தோம்னா எவ்வளோ ஃபீஸ் அப்படிங்கிறது வந்துடும். சப்போஸ் இருங்க, நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். இப்போ 700 வித்ட்ரால் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். 670 அக்கௌண்ட்டுக்குள்ள 30 ரூபா ஃபீஸ். இந்த மாதிரி உங்களுக்கு வித்ட்ரால் வந்து பண்ணிவிட்டு கீழே வந்து செலக்ட் பேங்க் அக்கௌண்ட்டு இந்த இருக்குது பார்த்தீங்களா, என்னோடய பேங்க் அக்கௌண்ட் வந்துடும். அதை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு வித்ட்ரா கொடுத்த அடுத்த 5 நிமிஷம் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டேரெக்டாக பணம் வந்து விழுந்துடும். சரிங்களா? ஓகே, நம்ம பேங்க் அக்கௌண்ட்டை எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். பேங்க் கார்டு அப்படின்னு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு எல்லாமே எம்டியாக இருக்கும். அதை ஆட் பண்ணிக்கிங்க. ஆல்ரெடி நான் ஆட் பண்ணி வச்சிட்டேன். எப்படிங்கிறத காமிச்சிட்டேன் உங்களுக்கு. இந்த பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் நேமு, ஐஎஃப்எஸ்சி கோடு, பேங்க் நேம் என்ன பேங்க்கு, அடுத்து அக்கௌண்ட் நம்பரு, அவ்வளோதான், முடிஞ்சு வச்சு. 4 காமன் தான். அடுத்து ஸ்டேட் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு, உங்களுக்கே புரியும். சிட்டி அருப்புக்கோட்டை. அட்ரஸை பார்த்துங்க. ஃபோன் நம்பர் என்னோடய ஃபோன் நம்பர் தான். இமெயில் அட்ரஸு ப்ளஸ் யூபிஐ அக்கௌண்ட், அதாவது யூபிஐ ஐடி இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிக்கிங்க. சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரே ஒரு டைம் சேவ் பண்ணுறது தான் பெர்மனெண்ட் ஆயிரும். உங்களுக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட் பாஸ்புக் மாதிரி தான். ஒரே ஒரு டைம் சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பணத்தை வருமானம் ஏர்ன் பண்ணிவிட்டு கேம் ப்ளே பண்ணி, அதாவது வருமானத்தை கூட்டிகிட்டு எவ்வளோக்கு எவ்வளவு நம்ம ஏர்ன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வித்ட்ரால் எடுத்து போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? இப்போ ஒரு கேம் லாஸ் ஆச்சு வச்சிங்கன்னா இதே தான் கான்செப்ட்டு. அப்போ எல்லா கேம் லாஸ் ஆகுமானா கிடையவே கிடையாது. இதில் கண்டிப்பாக லாஸ் வின் வரும். நமக்கு லாஸுங்கிறது மேட்ரு இல்லை, வின் ஆகணும். அந்த வின் ஆகிறதுல என்ன பண்ணணும், ஏது பண்ணணும் அப்படிங்கிறதா மேட்ரு. அது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்லிடுவேன். இது கொஞ்சம் வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிறதுனால அடுத்த வீடியோவில் உங்களுக்கு எல்லாமே நான் கிளியரன்ஸாக சொல்லிடுறேன். சரிங்களா? அட்மின் அவங்ககிட்டையும் கேளுங்க, எங்கிட்டையும் கேளுங்க, கண்டிப்பாக சொல்லிடுவோம். நல்லா ஏர்ன் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.